வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, சிங்கப்பெருமாள் கோவிலில் இருக்கிற அஞ்சூர் கிராமத்தில் இருக்கிற பைரவர் கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்கே நாங்கள் வந்து 4-5 வாட்டி வந்துட்டோம். ஏற்கனவே ஒரு வீடியோ எடுத்தேன், அது இப்போ இல்லை, அதனால் திருப்பியும் வீடியோ எடுத்திருக்கேன். எவ்வளோ கூட்டம் பாருங்கள், எல்லாம் மாலை போட்ட டைமில் நம்ம வந்துட்டோம், அதனால் ரொம்ப கூட்டமாக இருக்குது. இதாங்க கோவில் வெளியே இருக்கிற பார்க்கிங்க்கு 10 ரூபா, வேனுக்கெலாம் எவ்வளோன்னு தெரில. வெளியே இப்படி தான் இருக்கும். முன்னாடிலாம் எதுவுமே இருக்காது, ரொம்ப என்னவோ காட்டுக்குள்ளே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வராங்க. நல்லா ஃபேமஸ் ஆயிடுச்சு இந்த கோவில். ஃபஸ்ட்டெல்லாம் வீடியோ எடுக்க விட்டாங்க, இப்போல்லாம் வீடியோவே எடுக்க விட மாட்டாங்க. அந்த கோயில் ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னா இப்போல்லாம் வந்து வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. ஃபேமஸ் ஆகிற வரைக்கும் தான் வீடியோ எடுக்க விட்றாங்க. நானும் எப்படியோ எடுத்தேன், இந்த வாட்டி முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதான் என்ட்ரன்ஸு, கோயில் உள்ளே போகிறது. பைரவர் கோயில் போட்டிருக்காது, பைரவர் வீடு தான் போட்டிருக்கோம். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். அப்படியே க்யூலாம் கிடையாது, இப்படியே பொறுமையாக தான் போகிறாங்க. நான் அங்கே போனால் ரொம்ப கூட்டமாக இருக்குது. ஏன்னா நார்மல் டைமில் போனீங்கன்னா கூட்டம் அவ்வளோவா இருக்காது. இந்த டைம் மாலை போட்டிருக்காங்களா நிறைய பேர், அதனால் எல்லா கோயிலும் பார்க்கணுன்ட்டு எல்லாம் இந்த பக்கம் வராங்க. அது பாருங்கள், இத்தனை லைன்லாம் இருக்காது, நிறைய கம்பி போட்டு ஒரே லைனில் வந்து சுற்றி வரா மாதிரி ஆயிடுச்சு. 3 வாட்டி சுற்றி வரா மாதிரி இருக்குது பாருங்கள். முன்னாடி அப்படி இல்லை. கிட்ட போக கொஞ்சம் கூட்டமாகிடுச்சு. கொஞ்ச நேரம் நின்று தான் போய் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. அது அங்கே வந்து பாத பூஜையில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவாங்க, பாதத்தை கழுவுவாங்க, அதனால் அந்த இடத்துல தான் கொஞ்சம் கூட்டமாகுது. இது ஏதோ தேர் மாதிரி இருக்குது, ஆனால் இது எடுப்பாங்களான்னு தெரியல. நிறைய டைம் வந்திருக்கோம், ஆனால் இந்த அளவு கூட்டம் நாங்கள் பார்க்கல. இந்த வாட்டி தான் இவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்கள். அந்த டோக்கன் வாங்கிட்டு அந்த பாதத்துக்கு வந்து அபிஷேகம் பண்ணிட்டு போவாங்க, அதுக்கு தான் இவ்வளோ கூட்டம் நிற்கிது. மற்றபடி சாமி ஆண்டெல்லாம் கூட்டம் இல்லை. அதோ நம்ம வந்துட்டோம் படி ஏறி, அதுக்கு மேலே நம்ம வீடியோ எடுக்க முடியாது, அதோடு நம்ம நிறுத்திட்டோம். சுற்றி வந்து ஃபோட்டோ போட்டு எழுதியிருக்காங்க. இது வந்து படிக்கட்டு. இந்த ஒரு படிக்கட்டுலேயும் ஒரு ராசி இருக்குது. அந்த ராசியில் நின்று நம்ம வந்து பைரவர்கிட்ட நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வேண்டிக்கினா அது நடக்கும்ன்ட்டு சொல்லுவாங்க. நாங்கள் அந்த மாதிரி வேண்டிக்கின்னு அதுக்கப்புறம் தான் மேலே சாமியை போய் பார்த்தோம். கீழே வந்து சுற்றி இருக்கிற சாமி வந்து வச்சுருக்காங்க எல்லா இடத்துலையும். நீங்களும் போனீங்கன்னா பைரவர் கோயிலுக்கு அந்த ஒரு படிக்கட்டுலேயும் ராசி இருக்கும். அந்த ராசி மேலே நின்று என்னவோ உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை வேண்டிக்கோங்க. கடைங்கெல்லாம் இருக்குது பாருங்கள், நிறைய கடை இருக்குது. உள்ள பிரசாதமும் நம்ம வாங்கிக்கிற மாதிரி இருக்குது. நல்ல ஒரு மன நிம்மதியான இடம் இது. பொறுமையாக ரிலாக்ஸாக போய் பார்க்கலாம், உட்காரலாம். இங்கெல்லாம் யாரும் வந்து வீடியோ எடுக்கக்கூடாதெல்லாம் சொல்லலை. இங்கெல்லாம் நல்லா சுற்றி நம்ம பார்த்துருக்கோம். இந்த பிரசாதம் அங்கே விற்கிறாங்க, வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம். இது ஃபுல்லாக நமக்கு தண்ணி இருக்கும். இந்த வாட்டி தண்ணி இல்லை, நிறைய காசு போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம முன்னெல்லாம் வரும்போதெல்லாம், இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. தண்ணி ஃபுல்லாக இருக்கும், நல்லா காசு நிறைய இருக்கும் அது உள்ள. இப்போ நிறைய இது பண்ணிட்டாங்க. இது வந்து சித்தர், அப்படியே வந்து உங்களுக்கு அப்படியே எப்படி பார்க்கறதுக்கு நிஜமாலே சித்தர் மாதிரி இருப்பார். இங்கே வந்து உத்ராட்ச மரம் இருக்கும். இதெல்லாம் ஒரு சாமி. நம்ம சாமி சிலையெல்லாம் நம்ம வீடியோ எடுக்கலை, அதெல்லாம் எடுக்கக்கூடாது.
அதனால் எடுக்கலை. இது மேலே போய் சாமி கும்பிட்டு வர்றது என்னாலையும் அவராலையும் ஏற முடியாது. அதனால் பசங்க ஒண்டி போயிட்டு கும்பிட்டு வாங்க அப்படின்ட்டு அமுச்சு வச்சது. அப்படியே பொறுமையாக இதெல்லாம் சுற்றிட்டு எல்லா சாமியும் ஒன்று ஒன்றா பொறுமையாக பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியது தான். அங்கே ஒரு குகை கோயில் ஒன்று இருக்கும். இது வந்து பூமாதேவி. நம்ம வந்து சுற்றி கண்ணு வச்சுருப்பாங்க. அது வழியாக நம்ம அந்த பூமாதேவியை பார்க்கலாம். இது உள்ளே இறங்கி போகிற மாதிரி இருக்கும். இந்த சாமியை சுற்றுறதுக்கு உள்ளே இறங்கி போகிற மாதிரி இருக்கும். குழி மாதிரி தியான மண்டபம் இருக்குது. அங்கே தான் எல்லோரும் நிற்கிறோம். ஏன்னா அது ரொம்ப குனிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். பாருங்கள், இதான் தியான மண்டபத்துக்குள்ளே போகிறோம். இங்கே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருந்தது. இப்போ எதுவுமே நமக்கு அலோவ் பண்ணல. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.